வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். கட்டி போட்டேன் தாய் நீ கண் வளரு தாளேலோ வெப்பல வீசிக்கிட்டு பாட்டு சொல்லுறேனே கேட்டு நீ கண் வளரு தாளேலோ இந்த உலகையாலும் தாய்க்கு செல்ல புள்ள நாயிருப்பேன் என் கவலை தீர்க்க வேணாமா கண் வளரு தாயே சந்தன மல்லிகை இந்த உலகையாலும் தாய்க்கு செல்ல புள்ள நாயிருப்பேன் என் கவலை தீர்க்க வேணாமா கண் வளரு தாயே சந்தன மல்லிகை தோழி கட்டி போட்டு தாயே கண் வளரு தாளேலோ பாம்பே தலையன்னதான் வேப்பிலையே பஞ்சுமத்த பாம்பே தலையன்னதான் வேப்பிலையே பஞ்சுமத்த ஆத்தா கண் வளர ஆரிரரோ பாடும் புள்ள எந்த ஒரு பிள்ளைக்குமே இந்த வரம் கிடைக்கல ஆனந்தம் பொங்குதம்மா விட்டு விட்டு கண்ணுல தாயே திரிசூலி நான் என்ன கொடுத்து வச்சேன் பாதம் திருப்பாதம் அதை நெஞ்சை எடுத்து வச்சேன் போட்டேன் சந்தன மல்லிகையில் தோழி கட்டி போட்டேன் தாயே நீ கண் வளரு தாளேலோ வெப்பல கையிலெடுத்து கேட்டு நீ கண் வளரு தாளேலோ ஒரு வாய் சோறுனக்கு ஊட்டி விட்ட வேளையில உலகம் பசியடங்கி உறங்குதம்மா நேரத்தில உதட்டு பருக்கையில ஒன்று ரெண்டு சிந்துதடி அதை நான் ருசி பார்த்தேன் மோச்சம் இங்கு வந்ததடி தாயே இனி நீயே ஏன் நெஞ்சினில் தங்கிவிடு போகோ வழியாவோ நீ எங்களின் கூட இரு சந்தன மல்லிகையில் தோழி கட்டி போட்டே தாயே நீ கண் வளர தாளேலோ வெப்பல கையிலெடுத்து ஆடுகளேலோ நீ கண் வளரு தாளேலோ இந்த உலகையாலும் தாய்க்கு செல்ல புள்ள நான் இருப்பேன் என் கவலை தீர்க்க வேணாமா கண் வளரு தாயே சந்தன மல்லிகையில் தோழி கட்டி போட்டே தாயே நீ கண் வளரு தாளேலோ அழகா இருக்கு. ஒரு எம்சார் பாட்டு படிக்கியா? எம்சார் பாட்டுனா படிக்க படிக்க பின்னாடி முல்லை கொடி யாரோ முத்துச்சரம் முல்லை கொடி யாரோ பாவை என்னும் தேரில் வரும் தேவன் மகள் நீயோ பாவை என்னும் தேரில் வரும் தேவன் மகன் யாரோ பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடி யாரோ பாவை என்னும் தேரில் வரும் தெய்வ மகன் யாரோ பொன்னின் நிறம் பிள்ளை மனம் மல்லல் குணம் யாரோ பொன்னின் நிறம் பிள்ளை மனம் வள்ளல் குணம் யாரோ மன்னன் என்னும் தேரில் வரும் தேவன் மகன் யாரோ பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடி யாரோ தேவில் வரும் தெய்வ மகன் யாரோ தத்தை போல தாவும் பாவை பாதம் நோகும் என்று மெத்தை போல பூவை தூ
கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ மன்னன் என்னும் தேரில் வரும் தேவ மகள் யாரோ பொன்பட்டாடை மூடி செல்லும் தேன் சிட்டோடு மெல்ல நான் தொட்டாடும் வேலை தோறும் போதை என்ன சொல்ல கை தொட்டாட காலம் நேர போக போக உண்டு கண்பட்டாலும் காதல் வேகம் பாதி பாதி என்று பள்ளிக்கூடம் போகலாம் பக்கம் ஓடிவா பள்ளிக்கூடம் போகலாம் பக்கம் ஓடிவா கூடம் தனில் பாடம் பெரும் காலங்கள் சுவையல்லவோ பச்சை நிறம் மில்லை மனம் வள்ளல் குணம் யாரோ மன்னன் என்னும் தேரில் வரும் தேவன் மகள் நீயோ பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடி யாரோ தேவன் என்னும் தேரில் வரும் தேவன் மகள் நீயோ அப்படி இருக்கும்போது சரி. இந்த சண்டாள பாவி வல்லரக்கனை கொல்வதற்கு சரி. என் பெருமாள் எங்கே பிறந்து வளர்ந்து வருகிறார் தெரியுமா? எங்கேம்மா பிறந்து வருகிறார்? உக்ரசேன மன்னருக்கோ மன்னருக்கோ ஊர்மேளா தேவியாரோ தேவியாரோ அண்ணவாணம் மனைவியோமா மனைவியோமா அவளை என்று ஆண்டு வாரா தாங்குவாரா மனைவியோமா மனைவியோமா கவலை என்று ஆண்டு வாரா ஆண்டு வாரா கீசனங்களையுமாக சரி நகமும் சதையும் போல ஆமா மைக்கும் ஸ்டாண்டும் போல ஆமா கண்ணும் இமையும் போல இதயமும் துடிப்பும் போல சரி அப்படியே டம்ளரும் கடுங்காப்பியும் அவ்வளோ ஒரு அருமை. ஆமா இத மாதிரி 2 பேரும் ஆண்டு வந்தாங்க. சரி யாரெல்லாம்? யாரெல்லாமா? உக்ரசேன பட்டணம். சரி உக்ரசேன பட்டணத்தில் உக்ரசேன மன்னனும் ஊர்மிளா தேவியும் ஆமா ஆண்டு வருகிற போது சரி சொத்து சுகம் எல்லாம் இருக்கு. ஆமா தீராத ஒரு கவலை. கண்டிப்பா பிள்ளை இல்லாத கவலை. சரி இருக்கணும்ல. யார்கிட்ட போய் சொல்ல? ஒருத்தட்டையும் சொல்ல முடியாது, சாமி கடவுள்கிட்ட தான் சொல்லணும். வேற யார்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போறது கிடையாது. அப்படியே நம்ம வெவிலி மனசா சொன்னாலும் சரி அத புரியாத புதிரா புதிதாங்க. சரி எப்படி 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 புதியாத புதிர் ரைட்டு புரியாத புதிரா புரியுதாங்க. கண்டிப்பா நீங்க வெகுளித்தனமா சொன்னா முன்ன விட்டு பின்ன பேசுதான். ஆமா அது ஏன் சொல்லணுங்க? கண்டிப்பா அவங்ககிட்ட போய் ஏன் சொல்லணும்? சொல்லவே கூடாது. ஆனாலும் எத்தனை செல்வம் கொடுத்தேன், கடவுள் ஒரு பிள்ளை கொடுக்கலையே. ஆமா என்று இந்த மன்னன் வருத்தப்பட்டு இருக்கும் போது சரி அங்க ஒரு நாளே உக்ரசேன மன்னருந்த யாரையும் அழைத்து வாரா மந்திரியே வார்த்தை கொண்டு சொல்ல கேளு மந்திரியே 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 வார்த்தை ஒன்று சொல்ல கேளு மந்திரி இடத்திலே சொல்லி இருக்கும் போது சரி அப்ப என்ன சொன்னார் தெரியுமா? என்னமா சொல்லுகிறான்? ஆத்திலே சென்று வேட்டைக்கு வந்த உடனே இவருக்கு தாகம் பொறுக்க முடியலை. சரி மந்திரி பார்த்தார். ஆமா பெட்டகம் எனக்கு, சரி உள்ள இருக்கக்கூடிய பொருள் உங்களுக்கு. ஆமா அப்ப பெட்டகத்தை எடுத்து வரும் பொழுது சரி ஒரு கஞ்ச பாத்திரம், சரி அதுக்குள்ள ஒரு அழகான ஆம்பளை பிள்ளை ஆமா சிரிச்சு விளையாடுது. கண்டிப்பா பிள்ளையை கண்டெடுத்தார்கள். ஆமா என்ன பெயர் கொடுத்தார்கள்? என்னமா பெயர் கொடுத்தார்கள்? அதாவது ஆமா இவன் கண்டெடுத்தது ஒரு பொக்கிஷ பெட்டிக்குள்ள. கண்டிப்பா என்ன பெட்டியா? பொக்கிஷ பெட்டி. பொக்கிஷம். ஆமா அப்ப மேற்க இருந்து வந்து பார்த்தீங்களா? ஆமா அந்த பெட்டகத்தை கையில் எடுத்தார். சரி திறந்து பார்த்தார்கள், ஒரு கஞ்ச பாத்திரம். ஆமா கஞ்ச பாத்திரம். கஞ்சம்னா என்ன? என்னமா? வெங்கல பாத்திரம். ரைட்டு வெங்கலங்க தான் இப்ப கஞ்சம். ஆமா
அந்த பாத்திரத்துக்குள்ள சரி பிள்ளை இருந்த பார்த்துட்டான். கண்டிப்பா. உடனே அவன் அம்மா பார்த்துட்டான். சரி. பிள்ளை இல்லாத வீட்டில் பிள்ளையை பார்த்து என்ன செய்வாங்க? தூக்கி கொஞ்சுவாங்க. அப்புறம் என்ன அடிப்பாங்கன்னு சொன்னேன். அப்ப பிள்ளை எடுத்தாளை. சரி. அவவாரி நல்லையாரான் எடுத்தாள் வலது கண்ணோ முத்தமிட்டா. வாரி நல்ல தான் எடுத்தாள் வலது கண்ணோ முத்தமிட்டாள். ஏந்தி வெள்ள நான் எடுத்தாள் இடது கண்ணோ முத்தமிட்டா. ஏந்தி நல்ல தான் எடுத்தாள் இடது கண்ணோ முத்தமிட்டா. முத்துராளே மோராளே முத்துராளே மோராளே முகத்தோடு முகமானைத்தே முத்தேராளே மோதேராளே முத்தேராளே மோதேராளே அவ முகத்தோடு முகம் வைத்தே வாரி நல்ல தான் எடுத்தா பிள்ளைக்கு வலது கண்ணா முத்தமிட்டா. ஏந்தி மெல்ல எடுத்த ஏந்தி மெல்ல எடுத்தாளே இடது கண்ணா முத்தமிட்டா. அந்த காலத்துல சரி. புள்ள பிறந்துச்சுன்னா ஆமா தாய் கீழேயே போட மாட்டான். ஆமா இதை சாக்கு வச்சு பேசாம இருந்துக்கலாம்ல. ஒரு வேளை பார்க்க வேண்டாம். கேட்டா பிள்ளை அழுவுது பிள்ளை அழுவுது பிள்ளை அழுவுது. ஆமா ஆமா என்ன செய்ய புள்ள அழுதுன்னா அப்படித்தான் வச்சுக்கிடுவா. ஆமா அழாத பிள்ளைய அழுதுன்னு சொல்லி மடியில் தூக்கி வச்சுக்கிடுது. அதானே. தூங்குத பிள்ளையும் தூங்கலன்னு சொல்லி கையில் தூக்கி வச்சுக்கிடுது. தூக்கி வச்சுக்கிடுவானே. ஆமா சரி வேலை பார்க்கண்டாம்ல. ஆமா கேட்டா உங்க பிள்ளை அழுவுது உங்க பிள்ளை அழுதுன்னு உட்காந்துக்கலாம்ல. இப்போ அப்படித்தான் பூரா போய் தான். கண்டிப்பா இப்ப 199% அப்படித்தான். அப்படியா? ஆமா சரி சரி. ஆமா தூங்குத பிள்ளையும் கையில் வச்சுக்கிட்டு தூங்கல தூங்கல ஐயா தூங்கு 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 தூங்குன்னு சொல்லுது. ஆமா தூங்கவே மாட்டேங்கிறது. ஒரு குச்சி மிட்டாய் வாங்கி கொடுத்தனா வாயில் வச்சுட்டு தூங்குவா. குச்சி மிட்டாய் கொடுத்தா அம்மாக்காரி தூங்கிடுவா. அம்மாக்காரிக்கு வாங்கி கொடுக்க பிள்ளைக்கு தானே வாங்கி கொடுக்க. பிள்ளைக்குன்னு தான் நம்ம கொடுக்கோம். ஆமா அங்க பிள்ளை எங்க நீங்க அம்மா தான் நீங்க அப்படின்னா. ஆமா சரி சரி. ஆமா அப்பம் பார்த்த உடனே சரி இவளுக்கு பெயர் கொடுக்கணும்னு சொல்லி ஆமா அழகான பெயர் கொடுத்தாள். சரி. அதாவது ஆமா இந்த அம்மா பார்த்து சரி உக்ரசேன மன்னருக்கும் ஆமா ஊர்மிளா தேவிக்கும் இருந்த அழகான ஆண் குழந்தை சரி கஞ்சன் கம்சன் கம்ச மகாராஜன் சரி வளர்த்து வாரார்கள். ஆமா தங்கச்சிக்கு ஆமா ஒரு வருஷம் ஆயாச்சுன்னா ஒரு வயசு போயிரும். கண்டிப்பா. பிள்ளைக்கு வயசு 16. சரி 16 வயசுனா 2 கட்ட வயசு. கண்டிப்பா. அவ எவ்வளவு அழகோடு இருக்கா தெரியுமா? எவ்வளவு அழகோடமா இருக்காங்க. ஓலை பூ போல எல்லாரும் பாகம் தலை அழகா ஒரு பாகம் தலை அழகா ஆளைகளை போல எல்லோ எல்லோ போல எல்லோ அடிவயற்றின் ஒழுக்கங்களா ஒழுக்கங்களா அடிவயற்றின் ஒழுக்கங்களா ஒழுக்கங்களா ஆளையிலே போல எல்லோ போல எல்லோ ஓலை எல்லோ அடிவயத்திலே ஒழுக்கங்களா ஒழுக்கங்களா அடிவயத்திலே ஒழுக்கங்களா ஒழுக்கங்களா அவ பெண்ணே காண அழகி வேடையின் நாமையில் அழகி அவ பெண்ணை காண பெண்ணழகி பேதையின் நாமையில் அழகி அவ்வளவு அழகோடனே அவ்வளவு அழகோடனே அழகுடனே தானிருந்தா அவ்வளவு அழகோடனே அவ்வளவு அழகோடனே அழகுடனே தான் இருந்தா. அதாவது கம்சராஜன் அழகோடு வளர்ந்து வந்தான். சரி. அப்போ அம்மா ரொம்ப நாள் ஆச்சு. பிள்ளைக்கு வயசு 16 7. ஆமா என்ன வேணும் ஆம்பளை பிள்ளை. சரி. அதாவது 7 வயசு ஆச்சு. சரி. இவ அம்மா வயித்துல கரு உருவாச்சு. சரி. காப்பி என்ன குடிக்கணும் குடிங்க ஆனால் கேட்காவே
வள்ளியால் தேனை பூனத்தில் வருங்கிளிகள் தனை விரட்ட வருங்கிலேகள் தன்னை விரட்ட வருங்கிளிகள் தனை விரட்ட வருங்கிலேகள் தன்னை விரட்ட வைத்ததீனை வாகையுண்ட வேலவா வேலவா அந்த மாறுபேடா சுரண்டலையா இருக்கவா இருக்கவா மாறுபேடா சுரண்டலையா இருக்கவா இருக்கவா உண்ட வேலவா ஏ வேலவா அந்த மாறுபடா சுரண்டலையா இருக்கவா ஏ மாறுபடா சுரண்டலையா இருக்கவா இருக்கவா கரைகள் நாங்கள் பாட வில்லேன் கதைகள் நாங்கள் பாட கரைகள் நாங்கள் பாட வில்லேன் கதைகள் நாங்கள் பாட ஆணை துணைத்த தாளம் போடவே தாளம் போடவே அப்படி தந்தனை துணைத்த தாள போடவே அப்படி தந்தனை துணைத்த தாளம் போடவே போடவே தாளை தனைத்த தாளம் போடவே நீங்க போடுங்க நாங்க தந்தனை தனைத்த தாளம் போடவே தந்தனை துணைத்த தாளம் போடவே ஏ முந்தைய குரு எனக்கு முக்கணம் பரமேஸ்வரனா முக்கண்ணன் பரமேஸ்வரனா முக்கணம் பரமேஸ்வரனா முக்கண்ணன் பரமேஸ்வரனா மூல பொருளை உனை பணிந்து பாடுவோம் நாங்கள் பாடுவோம் எனக்கு முன்னே இருந்த அருள் புரிய வேலவா வேலவா முன்னே இருந்து அருள் புரிய வேலவா வேலவா பாடுங்க எங்களுக்கு முன்னிருந்து அருள் புரிய வேலவா முன்னிருந்து அருள் புரிய வேலவா அப்போ என் பெருமாள் சரி கோபால கண்ணனை நினைச்சா பார்வதி சரி ஆமா அப்போ ஆமா என் பெருமாள் மாயவன் எங்க வளரணும் எங்கம்மா வளரணும் அப்ப கம்சராஜன் சரி கண்டெடுத்த காரணத்தாலே உன் அம்மா ரொம்ப நாள் ஆச்சு கர்ப்பமாடா ஆமா 10வது மாசத்திலே சரி 2 பெண் குழந்தை பெற்றெடுத்தாள் கண்டிப்பா முதலாவது குழந்தை ஆமா பூதகணத்தோடு பிறந்தா சரி அவ பூதகி பூதகி தேவகணத்தோடு பிறந்தா சரி அவ தேவகி தேவகி தேவகிருக்கு அழகை போல உலகத்தில் யாரும் இல்லை யாருமே இல்லை அவ எப்பேற்பட்ட விலகு தெரியுமா எப்பேற்பட்ட அழகம்மா ஓடுகிற தண்ணீரில் அவள் கருப்பு கொண்டே ஒரு பாகம் கடுப்பு உண்டு ஆடுகின்ற நாகத்திற்கு அடிப்படத்தில கருப்பு உண்டு ஆடுகிற நாகத்திற்கு அடிப்படத்தில கருப்பு உண்டு அவ தலையெல்லாம் கருப்பு ஐயா, தலையெல்லாம் கருப்பு ஐயா, நானே ஒரே கருப்பு இல்ல தலையெல்லாம் கருப்பு ஐயா, அடே தலையெல்லாம் கருப்பு ஐயா, அவன் தானே ஒரு கருப்பு இல்ல முன்னழகை கண்டால் மோகங்கள் வாராயிரம் பேர் சரி பின்னழகை கண்டால் பிரம்மையில் கொண்டிடுவார் ஆமா அவ அப்பேற்பட்ட அழகு சரி யாரு யாரம்மா கம்சராஜனுக்கு தங்கச்சி சரி தேவகி 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 பூதகணத்தோடு பிறந்த பூதகியை காட்டுல விட்டாச்சு ஆமா காட்டுல கொண்டு விட்டாச்சு தேவகணத்தோடு பிறந்த ஆளை தேவகியை வளர்த்து வர்றாங்க சரி பிள்ளைக்கு ஆமா 5 வயசாச்சு ஆமா அவ அம்மா இறந்துட்டா சரி கொஞ்ச நாளாச்சு ஆமா அவ அப்பா காலம் சென்றார் சரி தாயும் தகப்பனும் இறந்த பின்பு ஆமா கம்சராஜன் தான் அம்மா அப்பா எல்லாமே சரி அவனையே வளர்த்து வருவான் ஆமா அப்படி வளர்த்து வரும் பொழுது ஆமா வளர்த்து நல்ல வரக்கூடிய வேலையில பிள்ளை இருக்க அழகுன்னு அழகு சொல்ல முடியாது ஆமா கொள்ளே அழகு பெண்களுடைய வளர்த்தி ஆமா பீக்கங்கா வளர்த்தி பீக்கங்க மாதிரி ஆமா இன்னைக்கு பேச்சா இவ்வளவுதான் இருப்பா அடுத்த வருஷம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருவா ஆமா அடுத்து பார்த்தா ரொம்ப வளர்ந்துருவா கண்டிப்பா பெரிய மனுஷி ஆயாச்சு ஆமா ஆளாகி இருக்க அம்மா தேவகி சரி
அப்ப கம்சராஜன் வந்து தங்கச்சி வளர்த்து வர முடியல. ஆமா. ஒரு நாளை தினத்திலே வேட்டைக்கு கிளம்புகிறான். சரி. அண்ணா நான் உன்னோடு வருவேன் என்று சொல்றான். சரி. ஆமா. அம்மா ஆமா. காட்டிலே துள்ளி ஓடும் புள்ளி மான் குட்டி வேணுமா? கண்டிப்பா. என்னது? மான்குட்டி வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுதா. அண்ணே நான் உன் கூட வாரேன். கண்டிப்பா என்னைய கூட்டிட்டு போ, எனக்கு புள்ளி மான் வேண்டாம். வேண்டாம் என்னையும் ஒன்னா கூட்டு போ அப்படின்னு பிடிவாதம் பிடிக்க. ஆமா. தங்கச்சி சரி உன்னை கூட்டிக்கிட்டு போயிருவேன். கண்டிப்பா. போற வழியில கால்ல ஒரு முள்ளு தைச்சா பொறுத்துக்கிடவே முடியாது. அண்ணன் கண்ணுல குத்துற மாதிரி இருக்கும். ஆமா. இப்ப உள்ள அண்ணனுக்கு எப்ப குத்தோன்னு தெரியல. இப்ப உள்ள அண்ணனுக்கு ஒண்ணுமே குத்தாது. இப்ப உள்ள அண்ணன் நடிக்கிறான். ஆமா. தாய் கீழே பார்த்து வா. இப்ப உள்ள அண்ணன் அப்படித்தானே. ஆமா. கீழே பார்த்து வா தாயி அப்படிங்கிறது. ஆமா. காரியம் முடிஞ்சா அவ கிடக்க வேலை கிடதுல போ அப்படிங்கிறது. அப்படின்னு அது வந்து எல்லாருக்கும் இருக்கு. சரி. யாருக்கு இல்ல? ஆமா. என்ன நீ உன் தங்கச்சிக்கு செய்யாதா? கண்டிப்பா. உன் தங்கச்சி இருக்காளே ராக்கி. ஆமா. அவளுக்கு செய்யாதா? நீ எல்லாம். ஆமா. நான் அப்படிதான் தூத்துக்கிட்டு தான் வந்தேன். மயில் ரெக்கையை வச்சு என் தங்கச்சி வரும்போது தூத்துக்கிட்டே வந்தேன். இன்னைக்கு இப்ப பார்த்தா போன் போட்டா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஆமா. வாங்கிட்ட இருந்தா படிக்கணும். காரியம் முடிஞ்சு வச்சு இன்னும் தேவை இல்லல்ல அப்படின்ட்டு சுவிட்ச் ஆஃப். அப்படி இல்லைன்னா கிட்ட வந்துடாத. வீட்டு பக்கம் வந்துட்டேன்னு வச்சுக்கேன். ஆமா. என் மைனிய திறந்து விட்டுருவேன். அதான். ஆமா. மைனிய திறந்து விட்டுருவானா? ஆமா. எங்க மைனி ஒருத்தி இருக்கா. சரி. அவளை விட்டோம்னா போதும். மைனி யாரு? யாரு பேர் சொல்லவா? ராஜபாளையத்துல இருந்து கூட்டி வந்திருக்கான். ஓ சரி சரி. தெரிஞ்சுக்கிட்டியா? புரியுது. அவளை விட்டோம்னா போதும். கீழத்தெருல இருந்து மேலத்தெரு வரைக்கும் அரைக்கலை கறியா தரும். அம்மாடி வேண்டாண்டா. சரி. அப்பந்தான் பார்த்து ஆமா தேவகி வரவழைத்தான். ஆமா. நீ வேண்டாம்மாண்ணா. சரி. அண்ணே என்ன கண்டிப்பா என்ன கூட்டிக்கிட்டு போவல. கண்டிப்பா. அப்பந்தான் பார்த்தார். சரி. என வாழ உருவி வெட்ட போறான். ஆமா. மந்திரி சொல்றாரு. சரி. உங்க தங்கச்சி தானே? ஆமா. நீங்க கூட்டிட்டு போனா என்ன பக்கத்து வீட்டுக்காரனா கூட்டு போவாரு? கண்டிப்பா நீங்க தான் கூட்டு போனோம். சரி பரவாயில்ல. பக்கத்து வீட்டுக்காரன கூட்டு போச்சு அவன் கூட்டு போவா. ரெடி. அப்ப 3 பேர் ஒன்று கோடி வாராரையா காடரியிலே காடதிலே தண்ணீரே தாகந்தானே நானும் தானே தங்கச்சிக்கு தவித்தாரையா தவித்தாரையா தண்ணீரே கேட்டோமானா அண்ணனும் தாடி பாரே பாரே அண்ணங்கிட்ட தண்ணி கேட்டா அடிப்பான். ஆமா. அப்போ சரி அந்த காட்டுல சரி தவசு செய்து வருவார். ஆமா. துர்வாஷ்டமா முனிவர் 12 வருடத்திற்கு பின்பு சரி ஒரு பூ பூத்து பிஞ்சுருவி காயாகும் கனியாகும். ஆமா. அந்த பழத்துக்கு சொந்தக்காரர் அந்த துர்வாஷ்டமா முனிவர். அந்த முனிவர் அண்ணங்கிட்ட தண்ணி கேட்ட அடிப்பானேன்னு சொல்லி அண்ணா எனக்கு அந்த மாங்கனி எடுத்து கொடுங்களேன். சரி. என் தங்கச்சிக்கு இல்லாத மாங்கனி இருக்கப்படாது. கண்டிப்பா. உடனே மாங்கனி எடுத்தார். சரி. ஒரு கத்தி எடுத்தான். ஆமா. தங்கச்சிக்கு சும்மா கொடுத்தானா? சும்மா கொடுத்தா பல்லிட்டு கடிச்சு சாப்பிட முடியாது. 8 துண்டாக வெட்டி கொடுத்துட்டான். புள்ளமா ஏன்னா ரசம் ஒழுகிரும். ஆமா. மாங்கனிக்கு சொந்தக்காரர் வராரு. கண்டிப்பா வரணும்ல. கண்ணு 2 தீ பறக்கு. சரி. டேய் கமசா 12 வருஷம் கழிச்சு ஆமா இந்த பழம் எனக்குத்தான் சொந்தம். ஆமா. 12 வருஷமா காத்திருந்தா நேத்து வந்து நீ நவட்டிட்டு போயிடலான்னு பாத்தியா? அப்பேற்பட்ட பழத்தை உன் தங்கைக்கு கொடுத்ததுனாலே சரி அவளுடைய திருவயிற்றில் கண்டிப்பா 8 குழந்தை பிறக்குமடா. ஆமா. 8வது குழந்தை உன் தலையை இருக்குமடா. ஆமா. அங்க மாலை சூற்றி பிறக்குமடா மாமண்டாளை அறுக்குமடா முடியை சுற்றி பிறக்குமடா தீரத்தை அழிக்குமடா குடியை சுற்றி பிறக்குமடா தீரத்தை அழிக்குமடா மாலை
சுற்றி பிறக்கும். ஆமா. மாமன் தலையா இருக்கும். ஆமா. மாலை சுற்றி பிறக்கும் உன் மாமன் தலையா இருக்கும். கொடியை சுற்றி பிறக்கும். ஆமா. உன் கோத்திரத்தை அறுக்கும். கண்டிப்பா. சபதம் செய்தார். ஆமா கண்டிப்பா. உடனே எங்கே வருகிறான் தெரியுமா? எங்கம்மா வருகிறான்? தங்கச்சி சரி வீட்டுல கொண்டு வந்து அமைதியா வச்சுட்டான். ஆமா வேற என்ன செய்ய? அந்த கிழவன் சொன்னதுக்கும் ஆமா இந்த பிள்ளைக்கு கல்யாணம் கட்டி கொடுக்க கூடாது. கட்டி கொடுத்தா பிள்ளை பெற்றுருவாளே. ஆமா கண்டிப்பா கல்யாணம் நம்ம உயிரெல்லாம் போயிரும். ஆமா கண்டிப்பா கல்யாணம் முடிச்சா தானே பிள்ளை பிறக்கும். ஆமா முடிக்காம வீட்லயே வச்சுட்டா அப்படித்தானே வைக்கப்படாது. ஒரு பெண் இருந்து சரி ஒரு வீட்டுக்குள்ள இருந்து வாடவே கூடாது. அப்படியா? வெளியில போய் வாடலாமா? கண்ணீர் இருந்து சரி மனையில இருந்து கட்ட மண்ணா போயிரும். அப்படி குமரி இருந்து வீட்டுக்குள்ள கொந்தளிக்கா. சரி குமரி இருந்து வீட்டுக்குள்ள கொந்தளிச்சா அந்த குடும்பம் குறுகிரும். சரி நம்பா போயிரும். ஓ அதுக்கு தான் காலகாலத்துல வெளியில அடிச்சு பத்திடுறாங்களா? காலகாலத்துல ஒருத்தனை கையில பிடிச்சி கொடுத்துடணும். ஆமா அவன் எப்படியாப்பட்டவனா இருந்தாலும் சரிதான். இடத்த காலி பண்ணி தாயின்னு பத்தி விட்டுருந்தாங்க. நல்லவனா கெட்டவன்லாம் பார்க்கண்டாமா? பார்க்க வேண்டாம். அது அப்படித்தானே இடத்த காலி பண்ணணும்னு சொல்லி பத்திடுறாங்க. அப்படிலாம் பண்ண மாட்டாவே. சரி உன் பேச்செல்லாம் கேட்டு பண்ணணும். கண்டிப்பா. எவ்வளவு எங்கடியும் போறானே. ஆமா அப்பந்தான் பார்த்தார். சரி இந்த கம்சராஜனுடைய தங்கச்சிக்கு ஜாதகம் பார்க்கணும். கண்டிப்பா. பொண்ணு பார்க்கணும்னா ஜாதகம் பார்க்கணும்ல. ஆமா ஜாதகம் பார்க்க 1000 ஜோசியர். கண்டிப்பா. ஒரே ஒரு ஜோசியர் உண்மையை பேசுவார். ஆமா அவர் தான் பார்த்தார். மித்த எல்லாரும் போய் சொல்லுதாங்க. ஆமா ஜாதகத்தை கிடைத்த உடனே சரி அப்ப என்ன செய்தார் தெரியுமா? என்னம்மா செய்கிறார்? 8 நாளைக்குள்ள முறமாப்பிளை தேடி வரான். ஆமா எண்ணி 8 நாளைக்குள்ள முறமாப்பிளை தேடி வருகிறான். மதுராபுரியில இருந்து தேசிங்கி ராஜனும் தேவி பெற்றெடுத்த ஒரே மகன். சரி வசுதேவன். வசுதேவன் அம்மா இறந்துட்டான். அம்மா அடுத்து அப்பா. சரி பக்கத்து விட்டு பாட்டி. ரைட் எய்த்த விட்டு எதிராளி. ஆமா எல்லாத்தையும் ஜாலியா முடிச்சிட்டு தான் வராங்க. ஏன் உயிரே போட்டும்னு சொல்லி கடல்ல போய் விழுதான். சரி கடல் அரசன் பார்த்தா. ஆமா எப்பா நீ ஜாவாத. ஆமா போட்ட போல எழுப்பி கூட்டு வந்துட்டேன். ஆமா இன்னும் நிறைய பேர் போ என்ன போறாங்க. சரி ஆமா ஆமா சரி சரி எப்படி 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 விட்டாரம்மா? கர 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 அர கர 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 அர கர அர கர அர கர இருக்கட்டும். சரி அப்பந்தான் பார்த்து ஆமா இந்த கம்சராஜனுடைய தங்கச்சிக்கு ஆமா மரமாப்பிள்ளைன்னு சொன்ன உடனே இவனுக்கு உயிரே போகுது. ஒருத்தன் வரமாட்டான்னு நினைச்சா வந்துட்டான ஒருவே அப்படின்னு கல்யாணம்னு சொன்னாமே. ஆமா முடிச்சா நம்ம தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமா என் உயிர் பேருமே. கண்டிப்பா அவளை கட்டி கொடுத்தா நம்ம முடிஞ்சிருமேன்னு வந்துட்டான். அப்படி சொல்லும் போது ஆமா சரி பரவாயில்ல சரி கல்யாணம் முடியட்டும். ஆமா 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்க வேண்டாம். ஆமா ஆளுக்கு ஒரு காட்டுல ஒன்று கட்டி போட்டுருவோம். ஆமா சரி அப்ப திருமணம் முடிந்தது. சரி ஆளுக்கு ஒரு கல்லறை. சரி ஊருக்கு தெற்கே ஒரு கல்லறை. ஊருக்கு வடக்கே ஒரு கல்லறை. சண்டாளம் பாவி 8 நாளாச்சு. ஆமா அண்ணா கம்சம் அண்ணா. கம்சம் அண்ணா உன் கூட நான் பிறக்கணுமா கூட்டு பால் உண்ணணுமா? எப்பா உன் கூட தான் பிறக்கணுமா? உண்ணாதான் விருந்து பாடணுமா? உன் கூட பிறக்கணுமா கூட்டு பால்? ஓ கூட்டு பாலா? நீ சொட்டு முடிவான நான் ஒருவேளை கூட்டு சோறோன்னு நினைச்சிட்டேன். அண்ணா உன் கூட நான் தங்கச்சா பிறந்தனே. சரி வெறும் இதுதான். ஆமா ஒன்றும் செய்ய முடியாது. வேற வழியே இல்லையப்பா. அட சண்டாள பாவி கம்சம் அண்ணா உன் கோட்டையிலே தீப்பிடியாத. ஆமா இன்று முத்து போல கண்ணீரையோ முகமெல்லாம் சோர விட்டா மகளம் போல கண்ணீரையும் பக்கமெல்லாம் சோர விட்டா ஆறாக கண்ணீரையோ கண்ணீரையோ அங்கமெல்லாம் சோர விட்டா கொண்டு வந்தாரு. சரி என் பூ வாடல வாடலையே வாடலையே சண்டாளே என்ன பிரிக்கியே. அப்பா அதுக்குள்ள வடக்கு தெக்குமா பிரிச்சிட்டியே. வந்துருச்சு அவங்களுக்கு தூக்கம். ஆமா அதுக்கு என்ன செய்ய. சரி அதனால ஆமா
கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் அடிமேல் அடி கிடைத்தால் அம்மியும் நகரும் நகலும். ஆமா இங்க நான் தெரியல. சரி அப்பந்தான் பார்த்து ஆமா இந்த அம்மா பார்வரா தேவியானவளை நினைத்தவுடனே சரி கம்சராஜனுடைய தங்கச்சி சரி தேவகி பெண்ணாளுக்கு ஆமா கல்லறை தெரித்தது. சரி அன்று முதல் ஆமா கொஞ்சி குலாவி சரி காற்றடித்து தாளை புத்தது போல் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர ஆமா அன்று முதல் குளிமறந்தாள் அரங்கிலியால் கர்ப்பமானாள். இப்படி கர்ப்பமுற்று இருக்கு. ஆமா 10வது மாசம் ஆச்சு. சரி ஒரு பெண் குழந்தை பெற்றாள். கண்டிப்பா சண்டாள பாவி அதாவது பொட்ட பிள்ளை பெத்தாள்ல. சரி சண்டாள பாவி வாழ விட்டானா? மருமகன்னு பார்த்தானா? தங்கச்சி பிள்ளைன்னு பார்த்தானா? ஆமா கதிர்கொலை அடிச்ச மாதிரி 7 பிள்ளை அடிச்சு கொண்டுட்டான். டேய் காவலர்களே, ஆமா 7 பிள்ளை பத்தி எனக்கு ஒண்ணும் இல்லை. ஆமா 8வது பிறக்க பிள்ளை தான் கவனமா பாத்துக்கணும். அப்ப 8வது பிள்ளை யாரு தெரியுமா? யாரம்மா? நாளான நாளையிலே நல்ல சாமமான சாமம் போலே சரி சாம வேளையிலே கோலங்க சாமம் போலே நஞ்சி போட்டானோ நஞ்சி போட்டானோ நடு சாம நேரத்திலே நஞ்சி போட்டானோ நஞ்சி போட்டானோ நடு சாம வேளையிலே பிறந்தது அழகான ஒரு ஆம்பளை பிள்ளை. சரி என்ன பிள்ளை? ஆம்பளை பிள்ளை. ஆம்பளை பிள்ளை. நம்ம மச்சம் கொலகாரன். சரி கொன்னுருவானே. ஆமா இந்த பிள்ளையும் பார்த்தாலும் கொன்றுவானே அப்படின்னு சொல்லி ஆமா வசுதேவன் சரி பிள்ளையை எடுத்தார். சரி ஆயர்வாடி பட்டணத்தில் ஆமா அசூதியாளுடைய அம்மாளுக்கு சரி அசூதி அம்மாளுக்கு பிறந்தது பெண் குழந்தை. ஆமா அம்மா மயக்கத்தில் இருக்கா. சரி அந்த கண்ணன் இங்க தூக்கிட்டாரு. சரி பிள்ளைய மாத்தியாச்சு. ஆமா ஆம்பளை பிள்ளைய அங்க கொண்டு போட்டாச்சு. பொட்ட பிள்ளைய தூக்கிட்டு வந்தாச்சு. மாத்தியாச்சு. ஆமா நேரமோ அப்படிந்தது. கண்டிப்பா. அப்ப பிள்ளையை தூக்கிட்டு வர்றான். சரி கம்சன் பார்த்தான். நீதான் என்ன கொல்ல வந்தியா? ஆமா டேய் கம்சா. சரி கம்சா என்னை கொல்லணும் என்று நீ நினைக்காதே. ஆமா உன்னை கொல்வதற்கு எங்கள் அண்ணன் ஆயர்வாடி பட்டணத்தில் ஆமா அசூரியாருடைய அரண்மனையிலே வளர்ந்து வருகிறார். சரி கை கெட்டுச்சு வாய் கேட்டல. கண்டிப்பா. என்ன செய்ய என்ன செய்ய என்ன செய்ய? அப்ப பிள்ளையை கொல்லணும்னு சொல்லி ஆமா மட்டேன் மகாமத்தேன் சத்தேன் ஜகாசத்தேன் திருடர்கள் 1000 பேர்கள். சரி யாராலையும் கொல்ல முடியாது இந்த கண்ணனை. கண்டிப்பா. பூதைகியை வரவழைத்தான். சரி பூதைகியல் வந்து சரி ஒரு கிண்ணியிலே நல்ல பால், சரி இன்னொரு கொங்கையில விஷப்பால். கண்டிப்பா. பிள்ளை பத்து அழுத மாதிரி ஆமா அப்படியே வர்றா. கண்டிப்பா கொண்டு வராங்க ரெண்டையும். அப்பந்தான் பார்த்து சரி பிள்ளைய தூக்கிறதுக்கு வாரா. அதாவது புள்ள பெத்து ஆமா 4 நாள் கூட உயிரோட இல்ல. ஆமா ஆமா சரி செத்து. ஆமா அப்ப அவளுக்கு உடம்புல காய்ச்சல் வரும். சரி நடிக்கிறா. காய்ச்சல் வந்த மாதிரி நடிக்கிறா. ஆமா உன் பிள்ளைய கூடங்க இவ அம்மா சூதுவாது இல்லாம எடுத்து கொடுத்துட்டா. பிள்ளையை இப்படி வைக்கும்போது ஆமா கண்ணன் நல்ல பாலை குடித்தார். ஆமா விஷப்பாலை ஆமா கடவாயால ஒழுக விட்டார். சரி நல்ல பாலை குடிச்சிட்டு விஷ பாலத்தூர ஒழுக விட்டாரு. ஆமா ஆமா கடவாயால் ஒழுக விட்டார். சரி அப்படியே சங்க நெரிச்சு பூதத்தை கொண்டாச்சு. ஆமா வந்தவள பூதகி இறந்து போனா. ஆமா தெருவுல பார்க்காங்க சாக்கடைக்க இருக்கா. சரி அப்பேற்பட்ட மாய கண்ணனை ஆமா கொல்லணும்னா யாரு வந்தாலும் முடியாது. ஆமா யாராலையும் முடியாதம்மா. அப்ப இல்லையா முடிந்து. சரி இந்த கண்ணன் ஆமா அதாவது கண்ணனுடைய லீலைங்கிறது விடிய விடிய சொல்லலாம். ஆமா விடிய விடிய சொன்னாலும் பாட்டி இப்பவே அப்பளே தூங்கிருச்சு. ஆமா விடிய விடிய சொன்னாலும் சரி விடிஞ்ச பிறகும் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். இனி எல்லாரும் தூங்கிடக்கூடாது. ஆமா நாளை மத்தியானம் கூட பார்க்கணும்ல. கண்டிப்பா. அதனால இதுதான் உனக்கு வாயிலே வரும். அப்ப பார்த்திருக்கும் போது சரி அப்ப என்ன செய்தார் தெரியுமா? என்னம்மா செய்தார்கள்? இந்த மாயக்கண்ணனை கொல்வதற்கு எத்தனையோ அவதாரம் எடுத்தார். சரி யாராலையும் கொல்ல முடியாது. ஆமா கண்ணன் ஆமா அம்மாவாசை இருட்டன்னு பிறந்தான். ஆமா ஆமா யாரு பிறந்தா? கண்ணன் அம்மாவாசை இருட்டுக்குள்ள பிறந்தான். சரி கொஞ்சம் களவு உண்டு. கண்டிப்பா. ஆயர்வாடி பட்டணத்துல யசோரியாளுடைய
பிள்ளை. அந்த ஆயர்வாடி தெருவில் போகிறோம் களவு. சரி. யமகளவு. யமகளவு. ஒரு வீட்டில் பாலை காணுங்க, ஒரு வீட்டில் மோரை காணுங்க, ஒரு வீட்டில் தயிரை காணுங்க, ஒரு வீட்டில் வெண்ணெயை காணுங்க. அப்போ பல நாட்கள்ல ஒரு நாள் மாட்டுவான். ஆமா, ஒரு நாள் மாட்டணும்ல. ஆமா. அடுத்து அப்பந்தான் அங்கிருந்து வர்றா. சரி. கண்ணனை கட்டி வச்சிருக்கா. ஆமா. கண்ணை இது யாருமாங்க? கண்டிப்பா. அப்ப இந்த அம்மாவுக்கு மாறி எல்லாரும் சொல்றா, யார் யார்? கண்ணனை எங்கையம்மா உந்தன் மகன் கண்ணனை எங்கையம்மா, கண்ணனை எங்கையம்மா உந்தன் மகன் கண்ணனை எங்கையம்மா, கண்ணனை எங்கையம்மா உந்தன் மகன் கண்ணனை எங்கையம்மா, கண்ணனை எங்கையம்மா உந்தன் மகன் கண்ணனை எங்கையம்மா. எதற்கு தேடுகிறீர் கோபிமாரி, எதற்கு தேடுகிறீர், எதற்கு தேடுகிறீர் கோபிமாரி, எதற்கு தேடுகிறீர், எதற்கு தேடுகிறீர் கோவியம்மா, எதற்கு தேடுகிறீர், எதற்கு தேடுகிறீர் கோவியம்மா, எதற்கு தேடுகிறீர். கிருஷ்ணனை எங்கையம்மா உந்தன் மகன் கிருஷ்ணனை எங்கேயம்மா, கிருஷ்ணனை எங்கையம்மா உந்தன் மகன் கிருஷ்ணனை எங்கேயம்மா, கிருஷ்ணனை எங்கையம்மா உந்தன் மகன் கிருஷ்ணனை எங்கையம்மா, கிருஷ்ணனை எங்கையம்மா உந்தன் மகன் கிருஷ்ணனை எங்கையம்மா. இவங்கெல்லாம் யாரு? யார் யாரம்மா? கண்ணை கசக்கி முழிக்கிறான் கண்ணை. யாரப்பா இவங்கலாம்? கண்ணை யாரு? யார் யாரம்மா? புறாவுக்கே பல்லடிச்சவராச்சே. ஆமா, மாயக்கண்ணன் இல்லையா? ஆமா ஆமா. இத்தனையும் முடித்த உடனே சரி. பாட்டியும் தாத்தாவும் ஆமா ஒட்டு திண்ணையில காத்து வாங்குதாங்க. ஆமா. வீட்டுக்குள்ள படுத்தா பாட்டிக்கு தூக்கம் வராதான். கண்டிப்பா. தாத்தாவுக்கு வளர்ந்த தாடி ஒரு சொத்து. சரி. பாட்டிக்கு வளர்ந்த முடி ஒரு சொத்து. தலைமுடி அவளுக்கு சொத்து. ஆமா. கண்ணம் பார்த்தான். ஆமா. இந்த வயசுக்கு வர ஒட்டு திணையில கிளுகிழுப்ப பாரு. ஆமா. தாத்தா தாடி முடி 2 எடுத்தான். சரி. பாட்டி தலைமுடி 2 எடுத்தான். கண்டிப்பா. முடிச்சு போட்டான். கள்ளங்காங்க. ஆமா. அப்படியே பாட்டி எங்க தொங்குதா? எங்கம்மா தொங்குதா? எங்க ஒட்டு திண்ணையில. பாட்டி எங்க தொங்குதா? தாத்தா தாடியில தொங்குதாடா. தாடியில. கள்ளங்காங்க பாட்டி. யாட்டி அறிவு கட்ட முறி பேரை புள்ள வந்துட்டாண்டி. யா சும்மா இருங்க, உங்களுக்கு வேலை இல்லை. இப்ப பார்த்து உங்களுக்கு கிளுகிழுப்பு தேடுதோ? கண்ணை அப்பேற்பட்டவனாச்சே. சரி. இத்தனையும் முடித்து ஆமா இந்த கண்ணனை கொல்வதற்கு யாராலையும் முடியாது. ஆமா. ஆனாலும் சரி மறுபடி பார்த்தார். ஆமா. கம்சராஜனை கொல்லணும்னா ஆமா இந்த நேரம் போனோம்னு சொல்லி சரி யாரு வந்தா தெரியுமா? யாரம்மா வருகிறார்? கோவணத்திரிகிரி மலையை குடையாக பிடித்தார். ஆமா. கம்சராஜன் பெண்டு பிள்ளைகளோடு சரி தண்டு தலத்தோடு வர்றான். கண்டிப்பா. கோவணத்திரிகிரி மலையை குடையாக பிடித்தார். ஆமா. தார் கம்பை வித்தி குத்திவதம் செய்தார். சரி. கம்சராஜனை கொண்டு விட்டு ஆடுகளையும் பற்றி அத்துவான காட்டுக்குள்ள ஆமா என் பெருமாள் கோபால கண்ணன் ஆமா சரி ஆடுகளையும் பற்றி கொண்டு எங்கே வாரார்? அங்கிருந்த பயணம் ஆகி வாராரே என் பெருமாள் எங்கே ஏகி வாரா ஏகி வாரா ஏகி வாரா ஏகி வாரா கண்ணன் ஆடு மாடை பத்திக்கிட்டு வர்றாரு. சரி. தங்கச்சி கிட்ட வந்து ஏப்பா தங்கச்சி பார்வதி. அம்மா பார்வதி, ஏன் உன் முகம் இப்படி வாடி இருக்கு? ஏமாதா இப்படி வாடி போய் இருக்கு உன் முகம்? ஆண்டி எங்கே போனாரம்மா? அம்மா போனாரம்மா போனாரம்மா அண்ணன் கேட்ட சொல்லிடம்மா 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 ஆண்டி எங்கே போனாரம்மா? அம்மா போனாரம்மா போனாரம்மா அண்ணன் கிட்ட சொல்லிடம்மா அம்மா சொல்லிடம்மா சொல்லிடம்மா ஆண்டி பண்டாரம் பரதேசரி நீ கட்டி கொடுத்துட்டு ஆமா தரக்குறவா ஏசாத. ஆமா நீயே கட்டி கொடுத்துட்டு
ஏசாதப்பா ஆண்டிபாடி உந்தன் பாடு உந்தன் பாடு உந்தேன் பாடு போரேனம் மாமாமி வீடு மாமி வீடு பாடு உந்தன் பாடு உந்தன் பாடு உந்தேன் பாடு போரே நம்மாயர் பாடி ஆயர் பாடு கிழவம்பாடு உன்பாடு நம் ஒரே மாமி வீடு. ஆமா இந்த கைலாசத்தை விட்டு வெளியே ஒரு அடி எடுத்தால் சரி உனக்கு சாபத்தை கொடுப்பேன். கண்டிப்பா. ஆரிவள்ளி கையிலே ஒரு அக்னியை சொலையை சரி ஏதாவது ஒரு பெரிய குழி விட்டு சரி அக்னி வலை கண்டிப்பா என்னை தூக்கி போடு. ஆமா வேலை முடிஞ்சு போச்சு. கண்டிப்பா தூக்கி போட்டுருவேன்னு நினைக்கேன். அப்போ போட்ட உடனே ஆமா நான் எரிஞ்சிருவேன். சரி உன்னை பத்தினது கவலை இல்ல தீந்திரம். ஆமா மேலக்காரரை கொடு சத்தாவரை கொடு மேலக்கார அண்ணாவிகள் எங்கே இருந்தாலும் உடனடியாக ஸ்ரீ உச்சினி மகாளி அம்மன் கோயிலுக்கு வருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். மேலக்கார அண்ணாவிகள் எங்கே இருந்தாலும் உடனடியாக வர வேண்டும். அப்பந்தான் பார்த்தார். சரி இந்த அம்மா பார்வதி சொன்ன உடனே சரி அரைக்கனை கொள்வதற்கு இதுதான் அலட்டயம். சரி மடந்தையர் வேஷம் கொண்டு எப்படி வருகிறார்? எப்படி எப்படி அம்மா வருகிறார்? கொண்டல் வருணன் தன்னுடாளில் சொர்ப மாறியே பெருமாள் சொர்ப மாறியே பெருமாள் சொர்ப மாறியே பெருமாள் சொர்ப மாறியே பெருமாள் ஓசலையாளி என்ற போலன் கோலம் கொள்வாரா கொங்கலையால் சென்று கொண்டு கோபம் கொள்வானா கோலம் கொள்வாராம் பெருமாள் கோபம் கொள்வாரா பெருமாள் ஓசலையா திருவயத்தில் கோபம் கொள்வாரா அண்டர் மூடி இவர் கண்டு ஆனந்தம் பாடு பெருமாள் ஆனந்தம் பாடு பெருமாள் ஆனந்தம் பாடு பெருமாள் ஆனந்தம் பாடு பெருமாள் அச்சோரனார் இச்சைப்பட்டு பெண் சொரூபமானார் பெருமாள் செருவமா பெருமாள் இடையாள் கைகளுக்கு மாணிக்கத்தாளே அஞ்சரையா கைகளுக்கு மாணி கெட்டாரே ஒரு கரும்பை எடுத்தார். ஆமா வில்லாக வளைத்தார். சரி முல்லை அரும்பை பானமாக தொடுத்தார். சரி முன்னாலே போரானை அவன் மேலே விட்டார். ஆமா அவன் பானம் பட்டவுடனே சரி அவன் ஏறிட்டு தம்புவார்த்தான். ஐயா பார்த்தாளையா ஏற்றரோரி வல்லரக வல்லரக சூரிய உரையம் போலே உடையம் போலே உதயம் போலே துடிக்கிறாளே மகினிய பார்வதியா சூரிய உதயம் போலே உதயம் போலே உதயம் போலே ஏறிட்டே தான் பார்த்தாளையா பார்த்தாளையா சித்திரமோ செங்கனியோ சதிக்கெடுத்த ஒரு சிலையோ சரி பூங்குயிலோ புள்ளிமானோ புரட்டி பார்க்கும் புஸ்தகமோ ஆமா ஒரு நாள் ஒரு பொழுது இந்த உலகத்திலே உயிர் வாழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் இவளோடு அண்ணு கண்டு எண்ணு அறுத்தாலும் பரவாயில்ல. சரி இவ கூட வாழணும். கண்டிப்பா இவ கூட ஒரு நாள் வாழணும் அப்படின்னு சொல்லும் போது சரி அப்ப என்ன செய்தார்கள் தெரியுமா? என்னமா செய்தார்கள்? சரி இருக்கட்டும். ஆமா அப்ப என்ன நினைத்தார் தெரியுமா? என்னமா நினைக்கிறார்கள்? அழகான ஒரு ஜெகமோகினி அவதாரம் எடுத்து வர்றாரு. சரி ஏ அண்ணா வல்லரங்க எப்பா உங்க கதையை கேட்கனால நேரம் இல்ல. கண்டிப்பா சீக்கிரம் சொல்லப்பா. சொல்லப்பா சொல்லப்பா நேராச்சு வழிவிடு. நேராச்சு வழிவிடு கொண்ட பண்ணை விட்டு இட்டாலும் கண்ட பண்ணை விடவும் மாட்டேன் கண்ட பண்ணை விடவும் மாட்டேன் இடத்தில் இருந்தாயானால் 7 மத்த வீடு உண்டு இறந்தையாக இருந்தாயானால் 7 மெத்தை வீடு உண்டு இருந்து ஆட ஊஞ்சல் உண்டு ஆத்தூர் வெத்தில மதுரையில் உள்ள மல்லிப்பூவா உனக்கு திருநெல்வேலி அல்வாத்தான் உனக்கு 10 மடப்பாய உண்டே மணவார முருகு உண்டு
அட்டுதாரே கோயில் பட்டி கடலை மீட்டார் திருவில்லிபுத்தூர் பால் கோவா ஊத்துக்குழி வெண்ணத்தாரே திண்டிக்கல்லு போட்டுதாரே. அண்ணா என்ன என்ன உனக்கு என்னெல்லாம் தாரேன்னு சொன்ன கேட்டுச்சா? கேட்டுச்சு. எத்தனை வீடு? எத்தனை வீடம்மா? அதாவது ஆத்தூர் வெத்தல சரி 7 மத்த வீடு இருந்தாட ஊஞ்சல் சரி ஆத்தூர் வெத்தல மதுரை மல்லி ஆமா திருநெல்வேலி அல்வா கண்டிப்பா படுக்க பத்தமட பாய் மணப்பாறை முறுக்கு ஆமா கோயில்பட்டி கள்ள மிட்டாய் ஆமா திருநெல்வேலி அல்வா வேற ஊத்துக்குழி வெண்ணெய் ஆமா ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா உங்க 2 பேருக்கும் காவலுக்கு திண்டுக்கல் பூட்டு காவலுக்கு ராஜபாளையம் நாய் ஆமா கொண்டு வந்து வச்சாதான் சேரும் நினைக்கிறேன். கண்டிப்பா சேரும். அத்தனையும் கொண்டு வரேனே சரி இல்ல வேண்டவே வேண்டாம் ஏன்னா வேலை அறிவு கட்ட மூதேவி. ஆமா உனக்கு அறிவு இருந்தா என்னைய கூப்பிடுவியா? அதாவது ஒருத்தனுக்கு கெட்டு வாக்கப்பட்டு ஆமா பேட்டு வாழாக்கூடியா என் அம்மா வீட்டுக்கு போறேன். ஆமா நீ வழிய மடிக்கிய வாழாம எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். நீ என்னைய போய் வாழவான்னு கூப்பிடுறியே. கொண்டவண்ணை விட்டுட்டாரும் கண்டவண்ணை விடவுமாட்டே கண்ட பெண்ணை விடவும் மாட்டேன். என்னிடத்தில் இருந்தாயானால் 7 மெத்தை வீடு உண்டு. என்னிடத்தில் இருந்தாயானால் 7 மெத்தை வீடு உண்டு. இத்தனையும் தந்தாலே இத்தனையும் தந்தாலுமே உந்தனோடு வரவும் இல்லை. இத்தனையும் தந்தாலுமே இத்தனையும் தந்தாலுமே உந்தனோடு வரவும் இல்லை. எது தந்தாலும் வரல. அண்ணம்னு ஒரு வார்த்தை சொல்ல அத்தான் ஒரு வார்த்தை சொன்னேன். எனக்கு அண்ணன்னா பிடிக்கும் அத்தாம்னா பிடிக்காது. இப்ப என்னதான் செய்யணும்? ஆமா என்னம்மா செய்யணும்? உன் கூட வரணும். என்ன செய்யணும்? என்னம்மா செய்யணும்? மூத்த தர இருக்காளா? ஆமா போக மாட்டேன்னு ஒரு சத்தியம். சரி அப்ப என்ன சொன்னா தெரியுமா? என்னம்மா இத முதல்ல சொல்லி இருக்கலாமா தாயி? 3வது நாளையில மூத்த குழந்தரோடு சண்டை போட்டே குழந்தனோரு சண்டை போட்டே 4வது நாளையில எங்க நாத்னாவோடு சண்டை போட்டே நாத்னாரோட சண்டை போட்டே 5வது நாளையில நாளையிலே அத்தையோடு சண்டை போட்டு அத்தையோடு 4வது நாளையிலே அத்தையோடு சண்டை போட்டு நான் சண்டை போடாத வீடு பாக்கி இல்லை. வழியை விடு வீட்டுக்கு போறேன். சரி இல்லம்மா நீ சொல்லு நான் உன் கூட வரேன். உன் கூட ஒரு நாள்னாலும் எனக்கு வாழணும் ஆசை. கண்டிப்பா அவ்வளவுதானே? ஆமா ஆமா திருப்பார் கடல்ல போய் குளிச்சு சரி குளிச்சு எத்தனை நாளாச்சு போய் குளிச்சுட்டு வா. ஆமா உன் மேல மொச்ச வாட அடிக்கப்பா அப்படின்னு சொல்ற. ஆமா அரண் கொடுத்த வரத்தை அறிவிழந்தான் வல்லரக்கன். சரி சிவன் கொடுத்த வரத்தை சிவந்திலே நினைக்கவில்லை. ஆமா ஆள்காட்டி விரலை கொண்டவன் தொண்டையிலே தொட சரி அரக்கன் தலை தரிக்க ஆமா அந்தர கன்னிமார் குறவை போட்டார்கள். பூவை எள்ளி சொரிந்தார் பச்சமால் பெருமாளுக்கு. ஆமா அரக்கனை கொன்னுட்டு அத்தானை தேடி வராரு. ஆமா அவர் ஆலமரத்து வேர்ல களைப்பு தீரப்படுத்திருக்காரு. எனக்கு என்ன செவனேன்னு வரத்தை கொடுத்துட்டு நான் பாட்டு ஆலமரத்து வேர்ல படுத்தாச்சு. அதேதான். ஆமா இருந்தாலும் ஏத்தாங்காரு கொன்ற கோலத்தை எடுத்து தீர வேண்டும். சரி நான் கோவை சுருளை என் தங்கச்சி. ஆமா பரவாயில்ல சிக்கிரடுங்க. குடும்பத்துக்குள்ள குழப்பம் உண்டாயிருமே. ஆணுக்கும் பிறந்தவர் தான் என் ஐயனார். சரி ஏன்னா ஆமா உலகத்திலே ஆணுக்கும் பிறந்தவர் தான் என் ஐயன். ஆமா வெண்ணிமலை சாஸ்தா எப்படி வந்தார் எங்கே வந்தார் தெரியுங்களா? எப்படி வருகிறார்? அப்ப அரக்கனை கொன்னுட்டு கோலத்தை எடுத்துட்டு எங்க வராரு? எங்கம்மா வருகிறார்? அப்ப அங்கிருந்து பயணமாகி சரி இந்த வெண்ணிமலை சாஸ்தா ஆமா அப்ப வரக்கூடிய நேரத்துல பங்குனி மாதம் புதனது உத்திரா பௌர்ணமி பஞ்சமி கடக லக்கணத்தில்
யோகத்தை இந்திரமாகவே அமைந்த யோகத்தை ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்தவர் ஐயனார் ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்தவர் ஐயனார் அதிமயங்கி வைகள் சேர்ந்த மகாதேவனிற்கு மாறி இந்த நதி ஒழுகி வர்ற போக கூடாரென்று ஐயன்று ஐயந்த ஐயராக பிறவி செய்தார் அங்கோணி மாசையில 18ஆம் தேதியில ஐயசனி வாரத்தில அங்கோணி உத்திரத்தில் ஐயனாரும் தான் பிறந்தார் அழகுடனே பிறந்த போது ஐயனார் வெண்ணிமாலை ஐயனார் ஐயர் வந்து பிறந்த போது ஐபடையும் அழகுடனே நான் பிறக்க பார்வதி அம்மனுக்கு வெண்ணிமாலை ஐயனாக பிறந்தாரே ஐயனாரோ மேல கொடுங்க மேல வெண்ணிமலை ஐயனார் எங்கிருந்து இங்கு வந்தார் தெரியுமா? ஐயா வெண்ணிமலை ஐயனாரோ எந்த ஊரு போனமாட எங்கே நல்ல வாரன் என்று நைனார் கடந்து ஆனியன் ஐயனார் வெள்ளிமலை ஐயனார் எங்கிருந்து வாராரு? எங்கே இருந்து வருகிறார்? குட்டி நைனார் குளம் தான் கடந்து வாராரே ஐயனார் கஸ்தூரி ரங்கபுரம் அங்கிருந்து பயணமாக உலகமன் கோயிலே அங்கிருந்து பயணமாக பத்ரகாளி அம்மன் கோயில் அங்கிருந்து பயணமாக சக்தி நல்ல விநாயகர் சங்கர விநாயகர் அடிபணிந்து சரணம் செய்தார் சங்கர நாயகரே அடிபணிந்து சரணம் செய்தார் ஸ்ரீ வெண்ணிமலை சாஸ்தா குட்டி நயினார் குளங்கடந்து சரி கஸ்தூரி ரங்கபுரம் ஆமா ஸ்ரீ உலகம்மன் சரி திருக்கோயில் கிடந்து ஆமா ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் திருக்கோயில் கிடந்து ஆமா ஸ்ரீ சங்கர விநாயகர் சரி கோவில் விட்டு ஆமா அப்ப அங்கிருந்து பயணமாகி எங்கே பழவூர் இசக்கியம்மன் கோயில் விட்டு அவர் இன்பமுடன் வாராரே பலவோரே இசக்கியம்மன் கோயில் விட்டு வாராரே பொன்னாத்தி ஸ்ரீ பொன் விநாயகர் கோயில் கிடந்து பொன்னாத்தி அருள் பாவிகின்ற ஸ்ரீ சக்தி உச்சினி வாகாளி அம்மன் கோயிலே வந்து எப்படி வந்தடைந்தார் தெரியுமா? ஐயனோமே நலமுடனே தான் பிறக்க சீக்கிரம் தான் வாங்கலையா பிறந்தாச்சு ஐயனார் வருகிறார். சரி பொறுங்க வரட்டும். மேலக்காரர்கள் எங்கே இருந்தாலும் உடனடியாக
வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.